டீடைல்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஆர்டினா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட் டு எஜுகேஷன் இந்த ஸ்கீமை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, எல்லாருக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும், இலவசமாகவும் கல்வி கொடுக்கணும். அந்த இலவசமாக கொடுக்குற கல்வி கொஞ்சம் தரமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுவும் நம்ம ரொம்ப வீக்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்க முடியாது அப்படின்ற ஏக்கம் இருக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய புவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்கள பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அவங்க நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. பட் அவங்களால என்ன பண்ண முடியாது, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பெரிய அமௌண்ட் கட்டி அவங்களால படிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்களுக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் யாரால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு இது ஃபண்டு வருதா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை ரூல் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவங்க இப்படி ஒரு ஸ்கீம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதை உங்கள் ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுமே அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஆர்டிஇ ஸ்கீம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே ஆர்டிஇன்றது ஒரு இருக்குது. ஸோ அந்த ஆர்டிஇயில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி டு 8th வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஃப்ரீயா அப்படின்னா ஃபுல் ஃப்ரீயா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஃபுல் ஃப்ரீ இருக்காது. டியூஷன் ஃபீஸ்னு சொல்லக்கூடிய அந்த தவணை தொகை மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணுவாங்க. அப்போ வேற எந்த ஃபீஸ் எல்லாம் கட்டணுன்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தர யூனிஃபார்மாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குழந்தைய நீங்கள் பஸ்ஸில் அனுப்புறீங்கன்னா அந்த பஸ் ஃபீஸாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைக்கு புக் நோட் வாங்கி தரீங்கன்னா அந்த புக் நோட் ஃபீஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கல்வி கட்டணம் முழுமையாகவே நமக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டணுன்ற டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதுக்கான ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலிமா ஒரு சில ஃபண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரும். அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபீஸை பே பண்ணுறாங்க. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வரலனாலுமே கூட இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க. ஸோ அப் டு எது வரைக்கும் 8th வரைக்கும். ஸோ என்ட்ரி லெவல் கிளாஸான ஒன்று நீங்கள் எல்கேஜியில் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கணும். யூகேஜியில் ஆர்டிஇ சேர்க்க முடியாது. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு குழந்தை நீங்கள் எல்கேஜி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களோட வயது வரம்பு இந்த அகாடமிக் இயருக்கு, அதாவது 2026 to 27க்கான அகாடமிக் இயருக்கு உங்கள் குழந்தையோட வயசு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 பிறந்து 31 ஜூலை 2023க்குள்ள, அதாவது 3 to 4 வயசுக்குள்ள உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எல்கேஜி அப்ளை பண்ணலாம். அடுத்து இல்லை நான் எல்கேஜிக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன், என் குழந்தை எல்கேஜி யூகேஜியே படிக்கல, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் என்ட்ரி லெவல் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2021 ஆகஸ்ட்டில் உங்கள் குழந்தை பிறந்திருந்து அதுலேருந்து ஜூலை 2021க்குள்ளே உங்கள் குழந்தையோட வயது வரம்பு இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ எந்தெந்த ஸ்கூலுக்குலாம் ட்ரை பண்ணலாம்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் ட்ரை பண்ணலாம், சிபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம், ஐசிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய என்சிஆர்டி சிலபஸை விட கொஞ்சம் அப்கிரேடடான சிலபஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்லையுமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லையுமே நீங்கள் அந்த ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற டவுட் இருக்கும். ஸோ கம்பல்சரி நீங்கள் உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட். பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு இம்பார்ட்டன்ட், உங்கள் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், உங்களோட மாத வருமானம் அல்லது வருட வருமானம் இருக்கு இல்லையா, ஒரு ஆண்டு வருமானம் உங்களுக்கு 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப புவர் ஃபேமிலியாக அடித்தட்டு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் ஒத்து போகும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட இருப்பிட சான்றிதழ் ரொம்ப முக்கியம், உங்களோட ரேஷன் கார்டு முக்கியம், அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் அஃபிஷியலாக விட்டுருக்க வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிஇல அப்ளை பண்ணணும் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சில முறைகேடுகள் நடக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபேவரான
பர்சன்ஸ்க்கு மட்டுமே வந்து ஆர்டியில் குழந்தைங்களுக்கு சீட் ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வரதால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணுறதை வச்சு அவங்களே வந்து யாருக்கு ஆர்டியில் எந்த ஸ்கூல் கிடைச்சிருக்குன்றத முதற்கொண்டு சூஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த சூஸ் ஆகி வர பிரிண்ட் அவுட்டை மட்டுமே நீங்கள் போய் ஸ்கூலில் கொடுத்து இந்த மாதிரி எங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்கூலில் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அகாடமிக் 2026 to 27 அகாடமிக் இயருக்கு ஏப்ரல் 20 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு வெப்சைட்டில். அண்ட் என்னைக்கு க்ளோசிங் டேட்னு பார்த்தீங்கன்னா May 18 க்ளோஸ் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. ஸோ எப்படியெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்றது மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் இதில் எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணிட்டேன். என் குழந்தைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட்லாம் இருக்குது. எங்கே போய் அப்ளை பண்ணணும், டைரெக்டாக ஸ்கூலுக்கு போகணுமானா கிடையாது. உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற ஏதோ ஒரு இ சேவை மையமோ ஆர் ஏதாவது ஒரு நெட் சென்டருக்கோ போங்க. அங்கேவே நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ப்ராப்பராக உங்களுக்கு அப்ளிகேஷனில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி அதுக்கான ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருங்க. ஸோ எத்தனை ஸ்கூல் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் 3லேருந்து 5 ஸ்கூல் வரைக்கும் சூஸ் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை ஃப்ரீயாக படிக்க போகுது, அப்போ ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஸ்கூல்லலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு நியர்பையாக இருக்க ஃபுல் சிபிஎஸ்சி ஸ்கூலுமே நம்ம சூஸ் பண்ணி வச்சுருவோம். பட் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்கோ அந்த லொக்கேஷன்லேருந்து 1லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற எந்த ஸ்கூலாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது தான் கலவையாக சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்ட்டு கலந்து 3லேருந்து 5 ஸ்கூல் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஏதோ உங்களுக்கு 5 ஸ்கூலை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் ஏதோ ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து வெல் ரெப்யூட்டடான ஸ்கூலு அதிகமான வந்துட்டு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஸ்கூலை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம குழந்தைக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற லொக்கேஷனில் ஸோ அதிலே லொக்கேஷன் கேட்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு லொக்கேஷனுக்கு நியர்பையாக என்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அதில் விசிபிளாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது காட்டும். அதில் வந்து நீங்கள் 3 to 5 ஸ்கூலை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கான ஒரு ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போதே. ஸோ அந்த அப்ளை பண்ண லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு நீங்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணணும், செக் பண்ணணும் நம்ம குழந்தைக்கு வந்து கிடைச்சிருக்கா அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணும்போது உங்கள் குழந்தைக்கு செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே உங்கள் குழந்தை இந்த ஸ்கூலில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது வரும். அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்துட்டு அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி நம்ம பிள்ளைக்கு வந்து ஆர்டிஇ கிடச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, சொன்னதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஸ்கூலில் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்கூலில் கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லாத பட்சத்தில் உங்கள் பிள்ளை கரெக்டான டைமுக்கு அட்மிஷன் போகலை அப்படின்னா அந்த வேக்கண்ட்டை வந்துட்டு ஒரு எம்டி ஸ்பேஸாக ஆக்கிடுவாங்க. அப்போ உங்கள் குழந்தைக்கு அடுத்து வேறு யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்கேஜி யூகேஜி ட்ரை பண்ண முடியாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு எந்த டேட்டில் வந்துட்டு ஆர்டிக்கான ரிசல்ட்ஸ் வெளியில் வர்றாங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எந்த ஸ்கூல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு எந்த ஸ்கூல் கிடைச்சிருக்கோ கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உடனே அட்மிஷன்ஸை போட்டு உங்கள் குழந்தைய வந்துட்டு நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடணும். நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் லேட் பண்ணாலுமே கூட அந்த வாய்ப்பு வந்துட்டு வேற ஒருத்தருக்கு போயிடும். ஸோ அதனால் ஆர்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீமு. அப் டு 8th வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் படிச்சுக்கலாம். மேற்படி பஸ் ஃபீஸோ புக் ஃபீஸோ யூனிஃபார்ம் ஃபீஸோ ஒரு சில ஸ்கூலில் வாங்குறாங்க, ஒரு சில ஸ்கூலில் அதுவுமே ஃப்ரீ பண்ணுற ஸ்கூல்ஸும் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்களோட நல்ல வாய்ப்பு. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஆர்டியில் இதுதான் இன்ஃபர்மேஷன். அண்ட் இதை விட உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னன்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான வெப்சைட்டுக்கான இதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன்.